அப்ப இது வரைக்கும் தனக்காக எதையுமே வந்து சின்னலாம யோசிக்க மாட்டாங்க ரிஷபராசிக்காரங்க. ஓகே. அப்ப அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த புத ஆதித்யம் யோகம் அப்படிங்கிற விஷயம் வந்து 5ஆம் வீட்டுல நடக்கிறதுனால குழந்தை பாக்கியம் முதல்ல கிடைக்கும். அப்ப இது வரைக்கும் ஏதோ ஒரு காரியத்தினால பாருங்க கணவன் மனைவிகள் பிரிஞ்சிருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல செப்டம்பர் மாசத்துல வேலை மாற்றமும் தேடி வரும். ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட செப்டம்பர் மாத பலன்கள் பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நானு மகிழ்ச்சியா இருக்கேன். ரொம்ப நன்றி மேம். நான் நல்லா இருக்கேன்றதையும் தாண்டி மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கே நிறைய பேர் யோசிப்பாங்க, ஐயோ எங்கடா கண்ணு பற்றுமோ அப்படின்னுட்டு. ஆனா நீங்க தைரியமா சொல்றீங்களே, இதுக்கு பின்னாடி ஏதாவது சீக்ரெட் இருக்குமோ? இருக்குது. ருத்ரன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். மகிழ்ச்சியா இருக்கேன்னு சொல்லி நம்ம ஒருத்தர் வந்து பேசுறப்ப, நான் மகிழ்ச்சியா இருக்கேன்னு சொன்னா அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு பரவும் அப்படியேவும். அதான் நம்ம யார்கிட்ட பேசினாலும் சரி பார்த்துக்குங்க, மகிழ்ச்சியா இருக்கே அப்படின்னு சொல்லணும். ஓகே. சோ அப்படி சொன்னா நமக்கு அந்த அந்த இது நமக்கு வந்து மகிழ்ச்சி கிடைக்கும். மேம் நானும் மகிழ்ச்சியா இருக்கேன் மேம். சூப்பர், நன்றி. ஃபைன் மேம். இப்போ செப்டம்பர் மாதம் இப்போ வந்து 9வது ஒரு மாசம், முக்கியமா என்னோட பர்த்டே மாசமா அதுதான் மேம். சோ இந்த செப்டம்பர் மாதத்துக்கு ஏதாவது சிறப்பான பலன்கள் இருக்கா? ஃபர்ஸ்ட் அதை பத்தி சொல்லுங்க மேம். செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது வந்து பண்டிகைகள் அதிகமா நடக்கக்கூடிய காலம். ஏன்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் மாசம் ஆரம்பத்துலதான் விநாயகர் சதுர்த்தி, கணங்களுக்கெல்லாம் அதிபதியான அது முதல் கடவுளான விநாயகரை நாம வந்து அவருக்குன்னு ஒரு நாள், அவர் பிறந்த நட்சத்திரமா எடுத்துக்கிறோம், பிறந்த நாளா எடுத்துக்கிறோம். அப்படி இல்ல உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லாரும் பாருங்க விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவாங்க. அப்படி ஒரு முக்கியமான நாட்கள் வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்குதான் பாருங்க செப்டம்பர் மாசத்துலதான் வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசை. அது மிக மிக வந்து ஒரு முக்கியமான அமாவாசை. ஆமா, முன்னோர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படுற ஒரு இம்பார்ட்டன்ட். நிறைய இப்ப பாருங்க முன்னோர்களுக்கு வழிபாடு செய்து ஒரு மரியாதை விட்டுட்டாங்க. அப்ப அவங்களுடைய குடும்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் பணம் எல்லாமே இருக்கும், ஆனா நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது. சரியான வயசுல ஒரு சரியான முறையில பாதை மாறி போகக்கூடிய பிள்ளைகளும் இருப்பாங்க. இந்த முன்னோர்கள் வழிபாடு எங்கெல்லாம் மறந்தாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிள்ளைகள் இருந்து அந்த குழந்தைகளால் மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழல்லாம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க எல்லாருமே பாருங்க இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த பட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசைக்கு முன்னோர்கள் செய்ய வேண்டிய திதி தர்ப்பணத்தை முறையா செஞ்சாலே போதும், உடைய வாழ்க்கையில சுபிச்சம் வந்து அதிகமா இருக்கும். ஓகே மேம். சோ செப்டம்பர் மாத பலன்கள் மேம், இல்ல ஆவணியும் புரட்டாசியும் ரெண்டுமே வந்து சேர்ந்து வர்றது இல்ல, அதுதான் ஒரு மாசம் தமிழ் மாதத்தோட குறியீடு. அப்ப ஆவணி மாதத்துக்கும் நீங்க சிறப்புகள் சொல்வீங்களா மேம்? ஆமா, ஆவணி மாசம் அப்படின்னாலே பாருங்க காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டுல சூரியனுடைய ஆட்சி வீட்டுல இருக்காரு. அதே நேரத்தில் செப்டம்பர் மாசம் 17ஆம் தேதி தான் தன்னுடைய அந்த பயணத்தை வந்து கன்னிக்குள்ள போறாரு. செப்டம்பர் 17 வரைக்கும் ஒரு மாதிரியான பலன்களும், செப்டம்பர் 17க்கு அப்புறம் பாத்துக்கோங்க காலபுருஷனுக்கு 6ஆம் வீட்டுல அங்க வந்து புதனுடைய உச்ச வீடு. அப்ப அந்த புதனுடைய உச்ச வீட்டுக்கு சூரியனும் இணைந்து அங்கதான் வந்து புதன் ஆதித்ய யோகம் அப்படிங்கிற விஷயம் வந்து வெளிப்படுது. இப்ப இந்த மாசத்துல வந்து செப்டம்பர் மாசத்துல இது வரைக்கும் நமக்கு கண்ணாம்பூச்சி ஆடிட்டு தங்கத்தோடைய விலை வந்து இன்னும் கொஞ்சம் கூடும். எல்லாரும் என்ன செய்வாங்க, நிறைய நம்ம யூடியூப்ல பாத்துருக்கோம், தங்கம் குறைஞ்சிரும், இப்ப யாரும் தங்கத்தை வாங்காதீங்க லேட்டா வாங்குங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, ஆனா அந்த நிலைமை மாறிடும். அப்ப தங்கத்துடைய விலை வந்து இனிமே கொஞ்சம் அதிகமாக உயரக்கூடிய காலகட்டமாகத்தான் செப்டம்பர் மந்த் முழுவதுமே இருக்குது. ஓ ஓகே. சோ செப்டம்பர் மாதம் ஆல்ரெடி வந்து இங்க நகை விலை ஏறிட்டுதான் இருக்கு. எல்லாரும் குறையும்னு எதிர்பார்க்கிற இந்த தருணத்துல நீங்க பாட்டுக்கு உயர்ந்துடணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களே மேம், அதுவே கொஞ்சம் சரி ஓகே பாக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஃபைன். இப்போ நம்ம வந்து பலன்கள் ரிஷப ராசி, ரிஷப ராசிக்கு இப்போ எல்லாமே கிரக நிலைகள் நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த செப்டம்பர் மாதம் அவங்களுக்கு எப்படி மேம் இருக்கும்? அதிகமான பொறுமை கொண்ட ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னா 2-5 கூடிய புதன் பகவான் தன்னுடைய உச்ச வீட்டுல வந்து அமர்றாரு. அப்ப இது வரைக்கும் தனக்காக எதையுமே வந்து சின்னலாம யோசிக்க மாட்டாங்க ரிஷபராசிக்காரங்க. தன்னுடைய உடன் பிறந்தவர்கள் இவங்களுக்கு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா, இப்ப தனக்காக ஏதாவது நம்ம வருமானம் பாக்குறீங்க, எதையுமே தனக்காக செய்யக்கூடிய அந்த எண்ணம் முதல்ல வரும். அதே மாதிரி 5ஆம் வீட்டுல வந்து புதன் வந்து உச்சமா இருக்காரு. உச்சமா இருக்கிறப்ப செப்டம்பர் 17க்கு அப்புறம் பாருங்க 4ஆம் அதிபதியான சூரியன் போய் புதனோட போய் சேர்ந்தாரு. ஓகே. அப்ப அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த புத ஆதித்யம் யோகம் அப்படிங்கிற விஷயம் வந்து 5ஆம் வீட்டுல நடக்கிறதுனால குழந்தை பாக்கியம் முதல்ல கிடைக்கும். ஓ அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு வரம் விஷயமா இருக்கும். அதே நேரத்துல பாருங்க 3ல வந்து குரு பகவான் இருக்காரு, உச்சமா இருக்காரு.
அந்த குரு பகவானுடைய ஸ்தானம் பாத்தீங்கன்னா இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு 7ஆம் வீட்டுல தான் படுது. அப்ப இது வரைக்கும் ஏதோ ஒரு காரியத்தினால பாருங்க கணவன் மனைவிகள் பிரிஞ்சிருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு வந்து செப்டம்பர் மாசம் 2ஆம் தேதிக்கு மேலேயே வந்து ஏற்படுது. ஓகே, இதுவே நல்ல ஒரு விஷயமா தான் இருக்கு. இவங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு மேம்? வேலை வாய்ப்புல தான் ரிஷபராசிக்கு ராசி அதிபதி சுக்கிர பகவானே வந்து செப்டம்பர் மாசம் 2ஆம் தேதிக்கு மேல வந்து துலாத்துல உட்காராரு, 6ஆம் இடத்துல உட்காராரு. அப்ப இது வரைக்கும் இவங்களுக்கு வந்து எங்கேயும் போய் இடத்துல வேலை அடிமை வேலை பார்க்கணும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா வேலைக்கு போயிட்டா சின்சியராக பொறுப்பா பார்க்கக்கூடியவங்க தான். அப்ப இவங்களுக்கு வந்து என்ன செய்யணும், இப்ப அந்த காலகட்டத்துல வந்து வேலை பார்க்கக்கூடிய தன்மை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூடும். அங்க வேலை பார்க்கறது எனக்கு தேவையான ஒரு சம்பளம் கொடுக்கலையா உடனே வந்து அதிகமாக கேட்கக்கூடிய எண்ணம் வரும். நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல செப்டம்பர் மாசத்துல வேலை மாற்றமும் தேடி வரும். ஓகே, அது இவங்களுக்கு பிடிச்ச இடத்துல, மனசுக்கு பிடிச்ச இடத்துல. இப்ப ரிஷபராசிக்காரங்க ஒருத்தருங்கன்னா அவங்க மனசுக்கு பிடிச்ச இன்னொருத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு அங்க போகணுங்கிற எண்ணம் இருக்கும். ஆனா இதுல இருந்து எப்படி மாறணும் யோசனையாவே இருப்பாங்கல்ல, அதெல்லாம் பாருங்க இப்ப வந்து மாற்றத்துக்குள்ள அந்த அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல பிடிச்சவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புமே இப்ப கிடைக்கும். ஓகே, அதுவே வந்து ஒரு பெரிய இதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம் தானே மேம். இவங்களுக்கு வந்து உடல்நிலை அது எப்படி மேம் இருக்கும்? ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்ப பொதுவாகவே பாத்தீங்கன்னா சனியோட பார்வை வந்து படுது. அது கூட சனி வந்து வக்கரமாய் தான் ரிஷபராசியை பாக்குறாரு. அப்ப கொஞ்சம் உடல் நல்ல ஹார்மோன் இம்பேலன்ஸ்ல இருக்கும். அதே நேரத்துல வந்து ரிஷபராசிக்காரங்க லேடிஸா இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஹெச்பி வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, ஹீமோகுளோபின். ஆமா, ஹீமோகுளோபின் பார்த்துக்கணும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும். இதே ரிஷபராசி சேர்ந்த ஆண்களாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் கால் அந்த மூட்டுகள் எல்லாம் பூரா வலி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் இவங்களுக்கு உடம்புக்கு தேவையான ஒரு கால்சியம் அதிகம் உள்ள உணவுகளை வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு உடல் சோர்வு எதுவுமே வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை பத்தி நீங்க சொல்றீங்க, வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா கணவன் மனைவி? ஆமா, ஏன்னா இப்ப ரிஷபராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பாருங்க தன்னுடைய வாழ்க்கை துணை மேல அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்கும். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால சுபபிரிவா இருப்பாங்க. அவங்களுக்கு இப்ப வந்து ஒரே இடத்துல சேர்ந்து இருப்போம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வரும். அதற்கும் பாருங்க சில நேரங்கள் தடைகளாவே இருந்துகிட்டே போகும். ஒண்ணு நம்ம குடும்பத்துக்காக வேலை பார்க்கணுமே, வருமானம் சம்பந்த பிரச்சனைகள், வேலை விஷயமாக வெளியூர் போறது, வெளி மாநிலம் போறது, வெளிநாடு போறது, இந்த மாதிரியான வாய்ப்புகள் ரொம்ப இப்ப அதிகமா இருக்கு. எண்ணம் வந்து நடைபெறும். ஆனா அந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து ஒன்னா டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். ஓகே, ஆனா எங்க இருந்தாலும் ஒரு அன்பாக ஒரு ஈடுபாடோட இருக்க செய்வாங்க ரிஷபராசிக்காரங்க. ஓகே மேம், இப்போ குழந்தை பாக்கியம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, இப்போ கல்யாணத்துக்காக வெயிட் பண்றவங்களுக்கு அதையும் சொல்லிடுங்க மேம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் 2ஆம் தேதிக்கு மேல அந்த கல்யாண யோகம் வந்து கூடி வருது. என்னதான் சனிவனுடைய பார்வை இருந்தாலுமே வந்து சுக்கிரன் ராசி அதிபதியே வந்து 6ஆம் இடத்துல வந்து ஆட்சி பலத்தோட உட்காராரு. உட்காந்து இந்த ரிஷபராசிக்கு 12ஆம் இடத்தை பாக்குறாரு. இப்ப 12ஆம் இடம் தான் வந்து ஒண்ணு அயன சயன போகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்ப அதனால வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு மேல திருமண யோகம் வந்து கூடி வரும். அது 5ஆம் வீட்டுல வந்து புதன் வந்து உச்சமா இருக்கிறதுனால ரிஷபராசினியர்களுக்கு காதல் திருமணங்கள் கூடி வரும். காதலிக்கவே இல்ல அப்படின்னு சொன்னாலுமே இனிமே காதல் எண்ணம் வருவதற்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஓகே, எப்பயுமே அவங்க ஏதாவது ஒரு அன்புல சிக்கிக்கிட்டே இருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க. ஒரு அன்புல போய் சிக்கிட்டாங்கன்னா அதை மாத்தவே முடியாது. வந்து அந்த அன்பு மேல முழுமையான நம்பிக்கை வைப்பாங்க. எதனாலும் சரி கடைசி வரைக்கும் பாத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க பேலன்ஸ் ஒத்துக்கிற மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனா இப்ப அந்த தடையெல்லாம் நீங்கி அவருடைய காதல் வந்து திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்பு செப்டம்பர் மாசம் 2ஆம் தேதிக்கு மேல இருக்குது. சூப்பர் மேம். பணவரவு பெண்கள் இவங்களுக்கும் சொல்லிடுங்க மேம். செப்டம்பர் மாதம் ஆரம்பத்திலேயே வந்து பாருங்க 2-5 கூடிய புதன் பகவான் உச்ச பலத்தோட இருக்காரு. அது சூரியனும் போய் சேர்ந்து 5ஆம் இடம் இருக்கிறாங்களா, இவருக்கு வந்து வருமானங்கள் உயரக்கூடிய நேரம். அப்ப வந்து வருமானங்கள் இவங்க வந்து இப்ப நான் ஒரு பிசினஸ் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னா அதுக்கு வருமானத்தை வந்து இவங்க வந்து தக்க வைக்கிறதுக்கு சேமிப்பாக மாற்றக்கூடிய நேரம் தான். அதுல வந்து பெரும்பாலும் பார்த்துக்கோங்க இடமா வாங்கி போடணும். இது வரைக்கும் அது மேலே இவங்களுக்கு எண்ணமே இருக்காது. அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கொஞ்சமாவது இடம் வாங்கி போடணும், நமக்குன்னு ஏதாவது வேணும் இல்ல. அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே இருக்குது. நான் பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலுமே பாருங்க அந்த பிசினஸ்லயும் அதிகமா லாபம் வரக்கூடிய மாதமாகத்தான் செப்டம்பர் மாசம் முழுவதுமே இருக்குது. சூப்பர் மேம். இப்ப இவங்களுக்கு வந்து பரிகாரங்கள் வழிபாடு முறை ஏதாவது இருக்கா மேம்? ஆமா, ரிஷபராசிக்காரங்களுக்கு பொதுவாக சந்திரன் வந்து அவங்க ராசியில தான் உச்சம். அப்படி இருக்கனால இவங்க செய்யக்கூடிய வழிபாடுன்னா அன்னை மீனாட்சி தான். அன்னை மீனாட்சி அம்மனுக்கு இவங்க வந்து புதன்கிழமை சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேல போய் அன்னை மீனாட்சிக்கு பிடிச்சதுமே பாருங்க தாமரைப்பூ தான். தாமரைப்பூ வாங்கி கொடுத்து அங்க வழிபாடு செஞ்சது முடிஞ்சா அன்னைக்கு நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜையில கலந்துக்கணும். இந்த சிவன் ஆலயத்துலதான் அன்னை மீனாட்சி இருப்பாங்க. அப்ப அங்க நிச்சயமா பாத்தீங்கன்னா பள்ளியறை பூஜை நடக்கும். இந்த பள்ளியறை பூஜையை பார்த்துட்டு வந்தாலே இவங்களுக்கு வந்து இந்த கணவன் மனைவி உறவு வந்து பலப்பட ஆரம்பிக்கும், ஒற்றுமை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும்.
ஓகே மேம். சோ இவங்களுக்கு இதுதான் வழிபாடு, இதுதான் பரிகாரமும். உண்மையாவே ரிஷப ராசிக்கு வந்து நம்ம நல்லாவே சொல்லியிருக்கீங்க. இந்த செப்டம்பர் மாதம் அவங்களுக்கும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ரொம்ப நன்றி. இப்ப செப்டம்பர் மாதம் பலன்கள் நம்ம வந்து பார்த்தோம். ஒவ்வொரு ராசிக்குமே வந்து இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான். இதுவே வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானம் செய்யாது. இது ஒரு 10 இருந்து ஒரு 30% வரைக்கும் இந்த சொல்ற பலன்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து வேலை செய்யும். அதே நேரத்துல நீங்க வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுடைய சுய சாதகத்தை நீங்க ஒரு முறை வந்து நீங்க செக் பண்ணி பார்த்தா தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி போக போறீங்க, உங்க வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான பாதைகள் தெரியும். அப்படி ஒருவேளை உங்க ஜாதகத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு எனக்கு வந்து ஃபோன் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன தேவை, அதாவது வாஸ்து வீடு வந்து நீங்க வாஸ்துப்படி அமைக்கணுமா, அதற்குண்டான பிளான் நான் வந்து போட்டு கொடுப்பேன். அதே நேரத்துல வந்து நீங்க என்ன வீடு கட்டி முடிச்சுட்டு ஆனால் வீடு சரியில்லாம கட்டிட்டேன், இப்போ ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு அதற்குண்டான தீர்வுகளும் தரப்படும். அதே மாதிரி உங்களுக்கு மொபைல் நம்பர் உங்க ராசிக்கு ஏற்ற மாதிரி மொபைல் நம்பர் வாங்கணுமா, அதுவுமே உங்களுக்கு ராசிக்கு ஏற்ற மாதிரி தேர்வு செய்யணும். மறுபடியும் பாருங்க, உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் அனைத்து துயரங்களையும் மாற்றக்கூடிய அமைப்புல தான் மலர் மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திரும்ப தெளிவான இருக்கு. நிறைய நபர்களுக்கு மலர் மருத்துவம் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை வந்து சரி செஞ்சு கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்க பேசி விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்க வாழ்க்கையும் வெற்றியான வாழ்க்கையா மாத்துறது உங்க கையில தான் இருக்குது. ரொம்ப நன்றி மேம்.